இதுதான் அம்மா என் கேள்வி. கருமேனி என் தோழி பத்தி சொல்லு. மூங்கில் அது வாங்கும் உயிர் மூச்சா இருக்குது அன்பு. சரியான வெகுளி பொண்ணு அழகான தங்கரதும். அவ மனசு ஈரமண்ணு குலமெல்லாம் சொல்லிக் கொடு. ஆலமரமே ஆலமரமே அவளுக்கு நீ ஒரு ஊஞ்சல் கொடு. வாழ மரமா தோழி இருக்கா காத்தே அவளை நீ வாழ்த்தி விடு. என்ற மாமா ஆகாசுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். என்ற கூட இருக்கிற வரைக்கும் அவனுக்கு உடுத்திக்க நல்ல துணிமணி கூட இல்லை. அவன் பிறந்த நாளை கொண்டாட கூட விடாம அந்த கிறக பிடிச்சவன் என்னென்ன கெடுதல்லாம் பண்ண. பாவி பையன் குடிச்சு போட்டு இப்படி தூங்குறானே. பிள்ளைக்கு இன்னைக்கு பிறந்த நாள், ஒரு சட்டை கூட எடுத்து கொடுக்கலையே. என்ன என்ற தலைவிதி. அம்மா, என்றா கண்ணு? அப்பா புது துணி கேக்கெல்லாம் வாங்கிட்டு வருவாங்கன்னு சொன்ன ஒன்னத்தையும் காணா. அப்பா அவர் வாட்டுக்கு கொரட்டி விட்டு தூங்கிட்டு இருக்கிறாரு. அப்பா நேத்து ராத்திரி லேட்டா தான் கண்ணு வந்தாரு. வந்தது தூங்கிட்டாரு. எழுந்திருக்கட்டும், புது துணி கேக்கெல்லாம் வாங்கிட்டு வர சொல்றேன். எனக்கு இப்பவே கேக்கு வேணும், புது துணியும் வேணும். அப்பாவை போய் வாங்கிட்டு வர சொல்லு. முதல்ல அவரை எழுப்பி விடு. செத்த நேரம் சும்மா இருடா. தூக்கத்துல எழுப்புனா உங்க அப்பா காய்ச்சி மூச்சுன்னு கத்துவாரு. அவர் எந்திரிக்கிறதுக்குள்ள என்ற பிறந்த நாளே முடிஞ்சு போயிடும். அவரை எழுப்புமா. ஏனுங்க 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 இப்படி எழுப்புனா எழுந்திருப்பாராமா. சத்தமா எழுப்பு. ஏனுங்க ஏனுங்க ஆமா அப்பா எந்திரிங்கப்பா. ஏய் என்றா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்றா பேசுன? ஏனுங்க இன்னைக்கு ஆகாசுக்கு பிறந்த நாள். இருந்துட்டு போட்டோம், அதுக்கு ஏண்டி என்ன எழுப்புறீங்க? பிறந்த நாள்னா புது துணி போடணும், கேக்கு வெட்டணும். பையன் ஆசையா கேக்குறானுங்க. வெட்டுறதுக்கு இல்லாட்டியும் திங்கறதுக்காவது ஒரு சின்ன கேக்கு வாங்கி கொடுங்க. ஒரு சட்டையாச்சும் வாங்கி கொடுங்க. பாவங்க பையன் பொக்குன்னு போயிடுவான். என்றி மனுஷனை நிம்மதியா தூங்க விட மாட்டீங்களா? என்ன ஏண்டி இப்படி சீரழிக்கிறீங்க? இவன் பிறந்த நாளைக்கு புது துணி போடலன்னா செத்தா போயிடுவான். கேக்கு வெட்டணுமா? கேக்கு ரொம்ப அவசியம். பிறந்த நாள் அதுவுமா என்னங்க பேசுறீங்க? பெத்த பையனுக்கு துணி வாங்கி கொடுங்க, இல்லாட்டி சும்மா இருங்க. அத விட்டு போட்டு இப்படி அவசகுணமா பேசாதீங்க. என்றி நாக்கு ரொம்ப நீளுது, அடிச்சு கொன்னே போட்டுருவேன். அப்பா அம்மாவை திட்டாத. நான் தான் புது துணி கேக்கும் கேட்டேன். டே ஆகவலி, ஒன்ற அம்மா பண்ணையார் வீட்டு வாரிசு, சொத்து பத்து இருக்கு. ஆனா நீ இந்த அண்ணாமலை மகன், அண்ணக்காவடி. ஒன்ற அம்மாவை தாத்தனை விட்டு கூட்டு போக சொல்லி நல்லா வாங்கி கொடுக்க சொல்லு. பெத்தது நீங்க, அவங்க எதுக்காக வாங்கி கொடுக்கணும்? சொத்துக்காக தாண்டி ஒன்னே கட்டிக்கிட்டேன், இவனையும் பத்துக்கிட்டேன். இப்ப 2 பேரும் சேர்ந்து என்கிட்ட காசு புடுங்க பாக்குறீங்களா? அன்னாட குடிக்கிறதுக்கு காசு கிடைக்கும்,
ஊட்ட செலவுக்கு கேட்டா சலிச்சுக்குவீங்க. ஒரு நாளாச்சும் என்ற பையன் நல்ல சோறு சாறு தின்றானா? நல்ல நாள் அதுமா இன்னைக்கு பிள்ளைக்கு வாங்கி கொடுத்தா குறைஞ்ச போயிடுவீங்க. எடுமா இந்த ஆளாட்ட போய் கேட்டுக்கிட்டேன். வாங்கி கொடுக்கலனாலும் பரவாயில்ல, துப்பு கெட்டவனுக்கு மகனா பிறந்தா இப்படித்தான் கிடக்கணும் என்ற தலையெழுத்து அப்படி. என்னடா சொன்ன? என்ன? ஏன் குழந்தைய போட்டு அடிக்கிறீங்க? ஏய், வாய மூடுறி. பேச வந்துட்டான். எர்ரே கட்டிங் போட்டு வந்து உன்னை பேசிக்கிறேன். மஞ்சு, என்னாச்சா மணி? யாரை நினைச்சு இப்படி அழுதுகிட்டு இருக்கிற? உங்க அப்பா அம்மா ஞாபகம் வந்துடுச்சா? என்ன பெத்தவரை நினைச்சு அழலைங்க, நான் பெத்ததை நினைச்சு அழறேன். ஏன் ஜாமி, உன்ற மவன் தான் உங்க அப்பா வீட்டுல நல்லா இருக்கிறான்ல? ம். இன்னைக்கு அவனுக்கு பிறந்த நாள். என்ற கூட இருந்த வரைக்கும் அவன் அப்ப அண்ணாட அவனை போட்டு அடி அடி அடிச்சுட்டு தான் இருப்பான். சாப்பிட நல்ல சோறு கிடையாது, நல்ல துணிமணி கிடையாது. என்னென்ன கஷ்டம் இருக்கும் அத்தனையும் இத்தனோண்டு வயசுல அவன் அனுபவிச்சுட்டாம்மா. வெசனப்படாத மணி, ஆகாசு பிறந்தனால நம்ம வீட்டுல ஜாம் ஜாம்னு கொண்டாடிடுவோம். என்ன பாக்குற? வடை பாயாசம்னு செஞ்சு அசத்தி போடுவோம். வடை பாயசமா? இன்னைக்கு என்ன விசேஷம்? என்ற மகன் ஆகாசு பிறந்த நாளுங்க. ரொம்ப சந்தோஷம். அப்போ வடை பாயாசம் இதெல்லாம் செஞ்சு எடுத்துட்டு போய் உன்ற மகனை பார்க்க போற, அப்படித்தானே? பார்க்கணும்னு தாங்க ஆசையா இருக்கு. எனக்கு அண்டாலே வெட்டி போட்டுருவேன்னு எங்க அப்பன் சொல்லிட்டு இருந்தாருங்க. அப்புறம் நான் எப்படிங்க போறது? உன்ற உசுறு மேல அத்தனை ஆசையாக்கும். எனக்கு அண்டாலே வெட்டி போட்டுருவேன்னு எங்க அப்பன் சொல்லிட்டு இருந்தாருங்க. அப்புறம் நான் எப்படிங்க போறது? உன்ற உசுறு மேல அத்தனை ஆசையாக்கும். நான் சாவறதுக்கு பயப்படலைங்க. என்ன கொண்டு போட்டு என்ற அப்பன் ஜெயிலுக்கு போயிடக்கூடாதுன்னு தான் பாக்குறேன். பாசத்துல உன்னைய மிஞ்ச இந்த உலகத்துல யாருமே இல்ல. அது இருக்கட்டும், உன்ற ஆகாசு அங்க சந்தோஷமா இருப்பான்னு நினைக்கிறியா? நான் ஏன் அப்படி கேக்குறேன்னா, உன்ற அப்பா உன்னைய பார்த்த இடத்துல சுட்டுப்படுன்னு சொல்லிருக்காரு இல்லையா? நீ தான் அவர் கண்ணில் படாம ஒளிஞ்சிருக்க. உன்ற மேல இருக்கிற கோவத்துல உன்ற ஆகாச போட்டு உன்ற அப்பா அடிச்சா என்ன பண்றது? ஒரு எட்டு போய் பார்த்து போட்டு வாயேன். என்ற அப்பா ரொம்ப பாசக்காரருங்க. என்னையும் அப்படிதாங்க வளர்த்துனாரு. அந்த பாசத்தை மறந்து போட்டு ஆகாவலி பயலோட நான் ஓடி போனது என்ற அப்பனால தாங்க முடியலங்க. ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். எங்கேயோ இருக்கிற பையனுக்கு யுவத்துக்கு வடை பாயசம் செய்றியே. ஒருவேளை நாளைக்கு உன்ற அப்பன் வீட்டுல அளவு விழுந்தா எங்க சோறாக்க மாட்டியாட்டு இருக்குது? அன்னைக்கு பூரா நாங்க பட்டினியா தான் கிடக்கணுமா? சுகுணா,
என்ன பேச்சு பேசுற? இப்படித்தான் பேசுவாங்களா? பையனுக்கு பிறந்த நாளுன்னு சொல்லிட்டு இருக்கறா, நீ சாவ பத்தி பேசுற? இந்த புத்திக்கு தான் இந்த வீட்ல குழந்தைங்க நடமாட்டமே இல்லாம விரிச்சோன்னு நடக்கும். அம்மா, என்னம்மா இப்படி சொல்லி போட்டீங்க? சுகுணா பாவமுங்க, நீங்க இப்படி சொல்லிருக்க கூடாது. நான் அப்படி சொன்னது தப்பு தான். ஆனா அடுத்தவங்க மனசை நோகடிச்சா அவங்க எப்படி வேதனைப்படுவாங்கங்கிறத சுகுணா புரிஞ்சுக்கணும். இனிமையாவது ஒழுங்கா இருப்பால்ல, அதுக்கு தான் அப்படி சொன்னேன். நீ ஒன்றும் வருத்தப்படாதம்மா. இந்தா இதை வச்சுக்கோ, வச்சுக்கோ. வேணாங்க. கோயிலுக்கு போ, சாமிக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் வாங்கி போட்டு பூஜை பண்ணிட்டு அப்படியே உன் மகன் பேர்லயே ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வா. ஆண்டவன் என்னைக்கு உன்னை கைவிட மாட்டாமா. ஆகாசு சந்தோஷமா இருப்ப, வெசனப்படாத மணி. என்ற மாமா பெரிய ஆளாயி டாக்டர், இன்ஜினியர்னு பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சு போட்டு வரணும். அதை பார்க்க தானுங்க என்ற உசுரை வச்சுக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா என்னைக்கும் சாணி பவுடர் குடிச்சு போட்டு போய் சேர்ந்துருப்பேனுங்க. அழாதம்மா, நல்ல நாளதுமா அழாத. கோயிலுக்கு போயிட்டு போ. ஆண்டவா, இவர் நல்ல மனசுக்கு அந்த பிள்ளைக்கு எந்த குறையும் வராம பாத்துக்கோ ஆண்டவா. பாரதி, இன்னுமா கிளம்புற? சீக்கிரம் கிளம்பு சாமி, உன்ற அப்பம் வர நேரமாச்சல்ல. இன்னைக்கு என்ற பிறந்த நாள் இல்ல, ஆகாஷ்க்கு தான் பிறந்த நாள். முதல்ல அவனை எழுப்புங்க. ஆகாசு, எந்திரிச்சு கிளம்பு சாமி. கற்பகம், ஏனுங்க? பயல் எழுப்பி கிளப்பி விடு. சரிங்க. சீக்கிரம் வந்து சேருங்க, எல்லாரும் வந்துகிட்டு இருக்காங்க. டே கண்ணு, ஆகாஷ், டேய் எந்திரா. நான் தூங்குற மாதிரி நடிச்சனே. உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் தான் இப்படி பண்ண. எப்படி? எல்லாரும் வந்தாச்சு, என்ற சக்தி தான் வரணும். அதான் வேலை தான் போயிருக்கான்ல, அவன் கூட்டு வந்துருவான். சரிங்க, வாங்கண்ணு சாமி கும்பிடல. வா மணி. ஆகாசு, தாத்தா, பாட்டி, அத்தை, மாமா, பாரதி அக்கா, உன்ற அப்பா, உன்ற அம்மா எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கண்ணு. முடியாது. எல்லாரும் நல்லா இருக்கணும் வேணா வேண்டிக்கிறேன். ஆனா என்ற அப்பா மட்டும் நல்லா இருக்கணும் வேண்டிக்கவே மாட்டேன். எல்லாரும் நல்லா இருக்கணும். ஆனா என்ற அப்பா அண்ணாமலை உசுரோடு இருக்க கூடாது, செத்து போகணும். தப்பு ஆகாசு. எல்லாரும் நல்லா இருக்கணும். ஆனா என்ற அப்பா அண்ணாமலை உசுரோடு
வாழக்கூடாது, செத்து போகணும். தப்பு ஆகாசு. மாமா என்னங்க வாயா மாமனி பா வா 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 ஆகாசு வாகண்ணே பாரதி சத்தி நல்லா இருக்கியா? அம்மா நல்லா இருக்கேனுங்கம்மா. இங்க பாரு கண்ணு, சாமி கிட்ட வேண்டிக்கும் போது எல்லாரும் நல்லா இருக்கணும் தான் வேண்டிக்கணும். செத்து போயிடணும்னு வேண்டிக்க கூடாது, அது தப்பு. உன்ற அப்பன் தப்பு செஞ்சிருந்தா அதுக்கான தண்டனை சாமி கொடுக்கும், சரியா? அப்பத்தா நல்லா இருக்கீங்களா? எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன். இந்த ஜடம் இன்னும் போகலன்னு தான் கவலை. ஆத்தா என்னது நல்ல நாள் அதுவுமா ஏதாவது பேசிக்கிட்டு சத்தே. அப்புறம் ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்கப்பா. ஆகாசு, நீ போன்ல சொன்னேல இன்னைக்கு உனக்கு பர்த்டேன்னு. ஆமா மாமா. ஹாப்பி பர்த்டே ஆகாஷ். தேங்க்ஸ் மாமா. உனக்கு gift வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்க பார், பச்சை கலர் வாட்ச் நல்லா இருக்கா? நல்லா உன் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா இருக்கு. பாரதி, இந்த வாட்ச் உனக்கு தாங்கன்னு. சூப்பரா வேலை இங்க வா. ஐயா குடு. குடுத்துட்டா கண்ணு, பத்திரமா வச்சுக்கோ. உங்களுக்கு பட்டு சேலை வாங்கிட்டு வந்திருக்கானுங்க. என் தங்க அம்மணி, உனக்கும் பட்டு சேலை. சரிங்க. அப்பா, உங்களுக்கு வேட்டி சட்டைங்கப்பா. எனக்கு எதுக்குடா இதெல்லாம்? இருக்கட்டும்பா, நல்லா இருக்கும், போட்டுக்கோங்க. அப்பதா, ஆ, உங்களுக்கு துணி வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கு எதுக்குப்பா இதெல்லாம்? ஆசையா வேலா, வாங்க. உனக்கு வேட்டி சட்டை போட்டுக்கோ. நன்றிங்க. சரிங்க. அப்பா, வந்தது வராதமா ஊருக்கு போயிடாதீங்கப்பா. இந்த விசுக்கா ரொம்ப நாள் இருந்துட்டு தான் போகணும். இங்க பாரு கண்ணு, இனிமேட்டுக்கு அப்பா சக்திவேலு, நான் சொல்லி போடுறேன். தங்கம் உன்ற அப்ப ஒவ்வொரு வருஷமும் லீவு நேரத்துல வருவான், உடனே விசுக்குன்னு போயிடுவான். ஆனா இப்போ ஒரேடியா ரிட்டையர்ட் ஆகி வந்துட்டான். இங்கேதான் இருப்பான். ஆமாங்கம்மா, நான் விஆர்எஸ் வாங்கிட்டேன். அப்பா கிட்ட யார்கிட்டயும் சொல்ல வேணாங்கன்னு சொல்லியிருந்தேன். இப்போ அவரே எல்லாரும் முன்னாடியும் போட்டு உடைச்சிட்டாரு. ஐயா, இனிமேட்டுக்கு நீங்க தான் பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போய் விடணும். சரிடா கண்ணு, நானே கூட்டிட்டு போய் விடுறேன், சரியா? ஐயா, ஆகாசு, ஐயா எல்லாம் தயாராயிருச்சுங்கய்யா. ஐயா எல்லாம் ரெடி ஆயிருச்சுங்க. எல்லாம் தயாரா இருக்கா? ஆமாங்கய்யா. ரெடி ஆயிடுச்சா? கேக் கட் பண்ணிடலாமா? Birthday baby, வாங்க. ஆகாசு, கேக் கட் பண்றியா கண்ணு? அட வாங்க வாங்க வாங்க. மரகதம், மலரு, கோகிலா, கணபதி, என்னமா வளர்ந்துருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? பாரு, உன் பர்த்டேக்கு எல்லாரும் வந்திருக்காங்க. நல்லா இருக்கீங்களா அங்கிள்? நல்லா இருக்காங்க கண்ணு. ஆகாசு, மெழுகுவத்திய பத்த வை. இது கொஞ்சம் புரியும். பத்த வை. இந்த தங்கம் அப்படியே பத்த வை, பத்த வை. ஊது 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 ஊது. Happy birthday, ஆகாஷ். கட் பண்ணுங்க, கட் பண்ணுங்க, கட் பண்ணுங்க. Happy ஆமா, birthday. ஒரு விஷயம்.
என்ன கண்ணு? என்ற பிறந்தநாளைக்கு கண்ணம்மா கூப்பிடல. நான் போய் கையோட கூட்டிட்டு வந்துட்டுமா? சரி கண்ணு, விசுக்கண்ணு. வீட்டுல இவ்வளவு பேர் இருக்காங்க, இப்ப அவ இல்லைன்னு தான் அழுகுறாங்க. போடா போ. சத்த நேரம் சும்மா இருங்க அப்பத்தா. பின்ன ஆகாசு, போய் விசுக்கண்ணு கூட்டியாந்துரு. போ. கேக் கட் பண்ணி எல்லாருக்கும். வேலா ஐயா இந்த கேக் எடுத்து எல்லாருக்கும் வெட்டி கொடு. சரிங்க சரிங்க